بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده لا شريك له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. கணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு தொழுகையாளி அவனுடைய தொழுகையிலே சந்தேகம் ஏற்பட்டால் எதை அவர் எடுக்க வேண்டும், எது அவருக்கு உறுதியாகிறதோ அதை அவர் எடுக்க வேண்டும் என்ற செய்தி சம்பந்தமாக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்றார்கள். ஸல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதார்கள். தொழுது சலாம் கொடுத்தார்கள். சலாம் கொடுத்த போது நபிகளாரிடத்திலே கேட்கப்பட்டது. சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, ஹதத ஃபி ஸலாத்தி ஷையுன், தொழுகையில் புதிதாக ஏதோ சேர்த்துள்ளீர்களா என்று கேட்டார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சஹாபாக்கள் தொழுகையிலே ஏதோ ஏற்பட்டதன் காரணமாக தொழுது முடிந்ததும் சஹாபாக்கள் நபிகளாரிடத்திலே கேட்டார்கள், ஹதத ஃபி ஸலாத்தி ஷையுன், தொழுகையிலே புதிதாக ஏதோ சேர்த்துள்ளீர்களா என்று கேட்டார்கள். அப்பொழுது நபிகளார் கேட்டார்கள், ஒமாதாக்க, அது என்ன என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், சல்லைத்த கதா, நீங்கள் இவ்வாறு தொழுதீர்கள் என்று சொன்னார்கள். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய கால்களை திருப்பிக் கொண்டு கிபிலாவை முன்னோக்கி ஃபஸஜத சஜதத்தைனி, 2 சஜிதாக்கள் செய்தார்கள். பின்னர் அவர்கள் சலாம் சொன்னார்கள். பின்னர் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சஹாபாக்களை முன்னோக்கி சொன்னார்கள், இன்னஹு லவ் ஹதத ஃபி ஸலாத்தி ஷையுன் அம்பஅத்துக்கும், தொழுகையில் ஏதும் அதிகப்படுத்தப்பட்டால் நான் உங்களுக்கு அதை அறிவித்திருப்பேன். இருந்தும் இன்னமான பஷருன் அன்சா கமா தன்சவுன, நீங்கள் மறப்பதைப் போல நானும் மறதியாளன், மறக்கின்ற ஒரு மனிதன். ஃபைதா நசீது ஃபதக்கிரூனி, எனக்கு மறதி ஏற்பட்டால், நான் மறந்துவிட்டால் எனக்கு நீங்கள் ஞாபகமூட்டுங்கள். வைதா ஷக்கா அஹதுக்கும் ஃபி ஸலாத்திஹி, அவ்வாறு கூறிவிட்டு சொன்னார்கள், உங்கள் ஒருவர் அவருடைய தொழுகையிலே சந்தேகித்தால் ஃபலதஹர்ரஸ் ஸவாப, உறுதியானதை எடுத்துக்கொள்ளவும், எடுத்து ஃபலியுத்திம்ம அலைஹி, அதன் மீது தொழுகையை பூர்த்தி செய்யவும், பின்னர் 2 சஜிதாக்கள் செய்து கொள்ளவும் என்ற செய்தி புகாரியிலே முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வஃபி ரிவாயத்துல் புகாரி, இமாமுக்குண்டான வேறொரு பதிவிலே ஃபலியுத்திம்ம, அவர் தொழுகையை பூர்த்தி செய்து பின்னர் சலாம் கொடுக்கவும் பின்னர் சஜிதா செய்யவும். முஸ்லிமுடைய பதிவில் இருக்கிறது, நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஜதத்தை அஸ்ஸஹ்வி பஅத ஸலாம் வல் கலாம், மற்ற பேச்சுக்கள் பேசியதற்கு பின்னால் மறதிக்காக 2 சஜிதாக்கள் செய்தார் என்ற செய்தியும் வந்திருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உங்களில் யாராவது ஒரு தொழுகையாளி தொழுகையிலே ஒரு ரக்காத்தை அதிகப்படுத்தினால், உதாரணமாக லுஹர் தொழுகையிலே 5 ரக்காத்துக்கள் மறந்து தொழுதால், சலாம் கொடுத்ததற்கு பிறகு மறதிக்காக வேண்டி அவர் சுஜூத் செய்வார். அவருடைய தொழுகை ஸலாத்து ஸஹீஹத்துன், தொழுகை சரியானதாக இருக்கும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சலாம் கொடுத்த போது சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, ஹதத ஃபி ஸலாத்தி ஷையுன், தொழுகையிலே புதிதாக ஏதோ சேர்த்துள்ளீர்களா என்று கேட்டார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த அடிப்படையில் தான் ஒரு தொழுகையாளி
தொழுகையின் மத்தியிலே அதிகப்படுத்தியதை ஞாபகம் செய்தால் அவர் அதை விட்டும் அதன் மீது மீளுவது கடமையாகும். மீண்டதற்கு பிறகு வஜபாலே சுஜூது சஹு மறதிக்காக சுஜூத் செய்வதும் கடமையாகும். வசலாத்துஹு சஹீஹத்துன் அவருடைய தொழுகையும் சரியானதாயிருக்கும். கணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த வகையிலே தொழுகையிலே சந்தேகம் ஏற்பட்டால், ஒரு தொழுகையாளிக்கு சந்தேகம் ஏற்பட்டால் உறுதியானதை அவர் எடுத்துக்கொள்ளவும். அதாவது எண்ணக்கருவிலே பெரும்பான்மையாக எது அவருக்கு தென்படுகிறதோ அதை எடுத்துக்கொள்ளவும். அதான் மிக சரியானதாக இருக்கும். வல்லாஹு ஆலம் பிஸ்ஸவாப்.